இந்த கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு வடை ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான கொஞ்சம் வித்தியாசமான வடைன்னு சொல்லலாம். நம்ம பருப்பு வடை இருக்குல்லையா, நார்மல் மசாலா வடை, பருப்பு வடை, அதில் வந்து கொஞ்சம் ஆவாரம் பூ சேர்த்து ஆவாரம் பூ வடை மாதிரி செஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து கடலைப்பருப்பு நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஊற வச்சுருக்கேன். அரை கப் எடுத்திருக்கேன். அந்த வீசம்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எடுத்திருக்கேன் அரை கப்பு. அதுக்கு தேவையான 2 வரமிளகா அந்த பருப்புலேயே வந்து ஊற வச்சுருக்கேன், ஏன்னா சீக்கிரம் மசிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து ஒரு கைப்பிடி இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குது. ஆவாரம் பூ, ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ. அப்புறம் இது வந்துட்டு நம்மளுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு கடலைன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ எதெல்லாம் அரைக்கணுமோ நம்ம அதை சேர்த்து எடுத்துக்கலாம். பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பு, வரமிளகாய் 2 சேர்த்து போட்டுக்கிறேன். பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சோம்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் மசாலா வடை, பருப்பு வரைக்கலாம் அரைப்போம்ல, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விட்டுற வேண்டாம். நான் அந்த பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு குறைப்பாக இருக்குது நம்மளுக்கு. இதில் வந்து நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஆவாரம் பூ சேர்த்துற போகிறேன். இது முழுசாக சேர்த்துக்கலாம், இல்லைனா அதிலவே கடைசியாக பருப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சுற்று மிக்சியில் விட்டு எடுத்துக்கலாம். நான் முழுசாக தான் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம், எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பெருங்காயத்தூள், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா பெசரி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் மாவெல்லாம் ஒன்றா பெசரியாச்சு. நம்ம வடைக்கு எப்போதும் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வடை ஷேப்பில் தட்டி வச்சுட்டேன், நம்ம யூஷுவல் வடை. இப்போ இது அரை கப் எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் எனக்கு வந்து 12 வடை வந்திருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் வச்சு, எண்ணெய் நல்லா கடலெண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வடையாக போட்டு எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். நம்மளோட ஆவாரம் பூ மசாலா வடை வந்துட்டு ரெடி. ஆவாரம் பூவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். டயபெட்டிக்குன்ற நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, சக்கரை வியாதி, அதுக்கு வந்து ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஆனால் சாப்பிட்டுட்டு வரணும். எதுவுமே வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர தான் குறையும். இது தடுக்காது, குறைக்கும். இல்லை, அதுக்கான மருந்து டைரெக்டான மருந்து கிடையாது. ஆவாரம் பூ ஒரு தடுப்பு மருந்தாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஸ்கின்னுக்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் ஆவாரம் பூ. நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு உள்ளுக்கும் எடுத்துக்கணும், மேலேயும் வந்துட்டு இப்போது மஞ்சள்லாம் நம்ம அரைக்கிறோன்னா அது கூடவே ஆவாரம் பூவை சேர்த்து கொடுத்து அரைச்சிட்டு அந்த மாதிரியும் மஞ்சள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் இது அந்த வேர்வை வந்து சில பேருக்கு நிறைய வர ப்ராப்ளம் இருக்கும். அதனால் ஒரு துர்நாற்றம் வரும். அந்த வேர்வை ஸ்மெல் இருக்கு இல்லையா, துர்நாற்றம், அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் ஆவாரம் பூ சாப்பிட இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். 2வது தாகமுக்தி. ரொம்ப தாகம் இருக்கிற போது கொஞ்சம் தாகத்தை அடக்கிறக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வீட்டில் செய்து கொடுங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் ஆப்ஷன். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் ஆவாரம் பூ நம்ம போட்டுருக்கோங்கிறது தெரியாது. ஆவாரம் பூ வந்து நிறைய செய்யலாம். நம்ம தேநீர் மாதிரி வச்சு குடிக்கலாம், கூட்டு வைக்கலாம், தோசையில் அரைச்சி ஊற்றிக்கலாம், சட்னி வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக். அது இப்போ மழைக்காலங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு ஈவினிங் டீயோட வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது வரைக்கும் சேனல் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. மீன்வேல் வேறு ஒரு வீடியோட சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.